எல்லாருமே வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இனி நாம் பார்க்க போகிறது சின்சானோட ஒரு ஸ்பெஷலான எபிசோடு தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டை காட்டுறாங்க. அந்த ஷீட் ஃபுல்லாகவே மியூசிக்கும் ராப்புமா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம கசமா தான். கசமா துரத்துக்கு நெசிதாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சைக்கிளில் போகிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது. யாருன்னா ஃபைட் போட்டாங்கன்னா அங்கே இருக்க ரோபோட் டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால அங்கே யாருமே ஃபைட் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கசமா அங்கேருந்து கஷ்டப்பட்டு தப்பிக்கலாம்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கே ஸ்ட்ரீட்டோட எண்டு வந்துடுது. மட்டும் சந்தனால தப்பிக்க முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா சீதாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒன் தேகிலேருந்து இறங்கி உன் கையில் இருக்க சாக்குப்பி கையில் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான் சீதா. இதை கேட்டு கசமா இதெல்லாம் தர முடியாது, இது காசு கப்பிக்கு சொந்தமானது, உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு கசமா சொல்கிறான். இதை கேட்டு சீதா உங்ககிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் எனக்கு ஈஸி மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு கண்ணை எடுத்து கசமா கையில இருந்து அந்த சாக்குபியை எடுத்துடுறான். எடுத்த உடனே சிரிச்சுட்டு இதெல்லாம் வாங்குறது எனக்கு சுலபமான மேட்ரு அப்படின்னு சிரிக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னால ஏதோ சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த டஸ்ட்பின் ஆடுது. அந்த டஸ்ட்பின்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சின்சான் இருக்கான். சின்சான் பார்த்தீங்கன்னா புரி ஸ்டெப் போட்டு சீதாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பயமுடுத்துறான். அதை பார்த்து சீதா கீழே வந்து அந்த சாக்குபியை போட்டுறான். சின்சான் அந்த டஸ்ட்பின்குள்ள வந்து வெளியே வந்து கசமாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீதா வந்து அந்த சாக்குப்பி எடுங்க, அது நம்மளுக்கு தான் வேணும் அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து எடுக்க பார்த்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்சான் மறுபடியும் புரி ஸ்டெப் போடும்போது அந்த ஏஐ ரோபோட் டிடெக்ட் பண்ணி நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக்கை போட்டு விட்டுருது. அதனால பார்த்தீங்கன்னா சின்சான் தப்பிச்சிடறான். கசமா அந்த நேரத்தில் கீழே விழுந்த சாக்குப்பையும் பக்கத்தில் இந்த ஸ்கேட் போர்டை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடுறான். சின்சான கசமா அங்கிருந்து தப்பிச்சு ஸ்கேட் போர்டில் போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கசமா வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். இது மாதிரி இங்க சாக்குப்பி கம்பெனி மூடிட்டாங்க, அதனால எந்த சாக்குப்பியும் இல்லை, ஸ்டாக் கம்மியாக தான் இருக்கு. இதை யூஸ் பண்ணி பணக்காரங்க எல்லாம் சாக்குப்பி ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிறாங்க. இன்னும் சில பேர் சீத்தா மாதிரி ஆளுங்க எல்லாம் மற்றவங்க கிட்ட இருந்து சாக்குப்பியை ஆட்டிய போடுறாங்க. இப்போ நம்ம காசு கப்பிக்கு சாக்குப்பியே இல்லை, நான் தான் கொண்டு போயிட்டு இருக்கேன், இதுதான் லாஸ்ட் ஸ்டாக்கு அப்படின்னு கசாமா சொல்றான். இப்படியே சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒளிஞ்சிருந்து கசாமாவையும் சின்சானையும் பாக்குறாங்க. இதை பாத்தீங்கன்னா கசாமா சின்சான் கண்டுக்கவே இல்லை. சோ கேட் போல போயிட்டு இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா காசுக்கோப்பை வந்துடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட போய் இதாங்க நம்மளோட சாக்குப்பி அப்படின்னு கொடுக்குறான். பாத்தீங்கன்னா சீட்டாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒன்னும் கொஞ்சம் கேங் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. இந்த சாக்குப்பி நம்மளுக்கு தான் வேணும், சோ சைன் ஃபைட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு வந்திருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா கசாமா வந்து ஃபைட் எல்லாம் வேணாம், இங்க ரோபோட் நிறைய இருக்கு, டிடெக்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கும், சோ ஃபைட் வேணாம், அவன் வேணா ராப் ரவுண்ட் வச்சுக்கணும், யார் நல்லா படுறாங்களோ அவங்களுக்கு இந்த சாக்கப்பி அப்படின்னு கசமா சொல்றான். இது கேட்டவனே சீதாவும் சரி ஓகே நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க எல்லா மக்களுக்கும் அனௌன்ஸ் பண்றான். இங்க ராப் ரவுண்ட் நடக்க போது யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த சாக்கப்பி மண்டல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இங்க ராப் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீதா தான் பாட்டு பாடுறான். சீதா பாத்தீங்கன்னா நல்லாவே ராப் பாடுறான். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, கத்துறாங்க, என்கரேஜ் பண்றாங்க. இதை பார்த்து கசாமாவே கொஞ்சம் பயமா இருந்தாலும் சோ நம்ம காசு கப்பிக்கு நம்ம தான் ஃபைட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவும் எடுத்து நல்லா சூப்பராகவே பாடுறான். கூட சின்சானும் பாடுறான். சுத்தி இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கசாமா வின் பண்ணிடுறான். வின் பண்ண உடனே இது எங்க ஏரியா, ஈஸி நான் ராப் கிங்டா அப்படின்னு சொல்றான். கசாமா கேட்டு அங்க இருக்க சீக்கா பாத்தீங்கன்னா பயந்துட்டு அழுதுட்டு ஓடிடுறான். அங்கிருந்து அங்க இருக்க மக்கள் அங்க இருக்க பசங்க எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. இந்த ஏரியாவோட ராப் கிங்னாலே கசாமா தான் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது நான் நினைச்சேன். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கசாமா சின்சான் இருக்க இடத்து பக்கத்துல ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அவனும் ஒட்டு கேட்கறான், நீயாடா ராப் கிங்னு. அங்க நான் தான்டா ராப் கிங், அந்த சாக்குபில எனக்கு தான் வரப்போகுது, நான் எப்படி எடுக்கிறேன் மட்டும் பாருன்னு அப்படியே அவன் முகமுடி அவுக்குறான். பார்த்தா அது நம்ம மசாவு. அங்கேயும் பாத்தீங்கன்னா 2B கண்டினியூ சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதோட பார்ட் 2 வேணும்னா 1K லைக் வந்தா மட்டும் போதும் நான் பார்ட் 2 போட்டுறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்பெஷலான எபிசோட் புதிய எபிசோட்னா உங்களை தேடி வரும். So bye bye.